ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டேட்டாவை எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்க டேட்டா வியூவபுளாக எப்படி டக்குன்னு மாற்றுறது. ஸோ ஈஸியாக வந்து நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் அப்டேட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இதுதான் இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹைலைட் பண்ணிட்டு கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சாம்பிள் ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸு, அதோடைய சீரியல் நம்பரு, ஸோ ப்ரொடக்ஷன் 1, ப்ரொடக்ஷன் 2. ஸோ இங்கே 2 ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சின்ன சின்ன பார்ட்ஸு, இது அதோடைய நெக்ஸ்ட் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ABC01ன்ற பார்ட்டை வந்து 5th அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே பார்ட்டை நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து 8th அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 to 3 டேஸ் டிஃப்ரென்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எப்படி நம்ம டேட்டாவாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு வந்து ப்ரொடக்ஷன் 1 இன்றைக்கி டேட்டா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு நம்ம போட்டு எப்படி எடுத்து கொடுக்குறது. இல்லை டெய்லி ஈவினிங் வந்து எப்படி ஷிஃப்ட் எண்டில் ப்ரொடக்ஷன் டேட்டா அப்டேட் பண்ணுறது ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா XLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அண்டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல்லை வந்து மர்ஜ் பண்ணியிருக்கேன். மர்ஜ் செல்லை வந்து டிமர்ஜ் பண்ணணும். ரீசன் வந்து மர்ஜ் செல் இருந்தால் நம்மளால் காலமை செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ஜின்ற மாடலுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு XLOOKUP. ஓகே, டேபு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் எந்த நம்பர் எனக்கு வேணுன்றது இந்த சி காலம். ஏன்னா இதில் தான் டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து இந்த மேக்ஸிமம் டேட் அப்படின்றதும் லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரே என்ன அப்படின்னா அதுவும் இதே தான். ஏன்னா இந்த டேட்டை தான் நான் சப்சிக்வெண்ட்டாக காமிக்க போகிறேன். ஸோ இது எனக்கு லுக்கப் அரே. ரிட்டன் அரே, இதுலேருந்து ரிட்டன் எனக்கு என்ன வேணும். ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாடல் நம்பர் தேவையில்லை. மாடல் வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ வேறு சீரியல் நம்பர் எனக்கு வேணும். ஸோ அதனால் பி காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இஃப் நாட் ஃபவுண்டு, இல்லைன்னா நான் என்ன போடணும். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, ரெக்குயர்மெண்ட் இருக்காது. அண்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஓகே, ஸோ அதனால் 0 செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா, இதில் 2 3 இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும் ஃபஸ்ட் டு லாஸ்ட். அதாவது மேலேருந்து கீழே இருக்கு சர்ச் பண்ணணுமா, இல்லை லாஸ்ட் டு ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே சர்ச் பண்ணணுமா அப்படின்றது கேட்குது. எனக்கு வந்து இங்கே கீழேருந்து மேலே சர்ச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் லேட்டஸ்ட் டேட் என்னன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ நான் -1 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10/11 அன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ABC06 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்சிக்வெண்ட்டாக ப்ரொடக்ஷன் 2க்கும் பிளான் பண்ண போகிறது. சேம் XLOOKUP மேக்ஸ் ஃபங்க்ஷன் வித்தின் ப்ராக்கெட்டில் டி காலம் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் சேம் டி காலம் கமா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் பி காலம் கமா ஏன்னா இது உனக்கு தேவையில்லை, எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். கமா, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இருந்து போகணும். -1 போட்டு என்டர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா B4 வந்துடுச்சு. இப்போது இதில் நான் டேட்டா அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டேட்டா இன்றைக்கி கரண்ட் டேட்டை நம்ம என்ன போடணும் அப்படின்றதுக்கு கண்ட்ரோல் கோல்னு அழுத்துனீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டேட் என்னவோ அது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டில் நம்ம பண்ணுறோம், டேட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது 7 அப்டேட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த 2 டேட்டை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அப்டேட் ஆகிருக்காது.
இன்கேஸ் நான் டேட்டை கேப் எடுத்து போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பயும் லாஸ்ட்டாக என்ன அப்டேட்டட் டேட்டோ அந்த டேட்டா எனக்கு இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டில் வந்து இந்த மாடல் வந்து நான் 10th அன்னைக்கு பண்ணிடுறேன். இதுக்கு பிஃபோர் இருக்க மாடல் நான் வந்து 11th அன்னைக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ 11th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் AB6 பண்ணி முடிச்சிருக்கேன், 7th அன்னைக்கு 10th பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கொலீக்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.